இப்பொழுது நமக்கு அடுத்த பேச்சாளராக புலியூர் மல்லிகா ஜோதிடர் சிறப்பு பேச்சாக பேச வருகிறார். அவரை வருக வருக என வரவேற்கிறோம். அன்பில் ஈந்த எண்ணருமை பெற்றோருக்கும் அறிவில் சிறந்த எம்முள் உயர்ந்த இறைவனுக்கும் அறிவிலியை அறிவொளியாய் மாற்றிக்கொண்டிருக்கும் எம் ஆசான் பெருமக்கள் அனைவருக்கும் தடையின்றி என் நாவில் வரும் தங்க தமிழுக்கும் வாருங்கள் வளர்வோம் ஜோதிடம் ட்ரஸ்ட் சார் பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் ஜோதிட ஆசான்கள் மற்றும் குருமார்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி ராகு ரெண்டையும் பற்றி தான். சனி ராகு அப்படின்னாலே ஒரு பயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஒரு தசாபக்தி நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம ஊர் வழக்கத்தில் ஒரு பேச்சு இருக்கும், சனி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா யாருக்குனாலும் சரி, சனி தசா புக்தி நடக்குது, 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, இப்படி எது நடந்தாலும் சரி ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஜோதிடர்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நல்ல ரெமெடி சொல்லுவாங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. பேச்சு வழக்கில் பார்த்திங்கன்னா சனி பிடிச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு வழக்கு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அதாவது வேலை ஒன்றும் சரியாக கிடைக்கல அப்படின்னாலும் சனி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் சனி பிடிச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சொந்தக்காரங்க யாராவது பேசலை அப்படின்னாலும் சனி பிடிச்சிருக்கு, அல்லது கணவன் மனைவிக்குள்ளார சண்டையாக இருக்குது சனி பிடிச்சிருக்குது, கேட்ட பக்கம் ஒரு பணம் கிடைக்கல அப்படின்னாலும் சனி பிடிச்சிருக்குது, இல்லை கடன் அதிகமாக வாங்கிட்டாங்க அப்படின்னாலும் சனி பிடிச்சிருக்கு. இப்படி எதுக்கெடுத்தாலும் பார்த்திங்கன்னா சனி 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 இப்படி தான் சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொரு கிரகம் ராகு. அது பார்த்திங்கன்னா பேரை கேட்டாலே சும்மா அதிர்தில்லை அப்படிங்கிறது மாதிரி, ராகு அப்படின்னாலே நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நைட்டில் நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கூட இருக்காது. இந்த சனி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராகு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிடம் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் போயிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு சனி காலம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், கடந்து போங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஷ்டம சனி அது இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயன்படுத்துறது மாதிரியும் இருக்கும். ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஜோதிடம் பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா, அம்மா எனக்கு ராகு திசை போகுது, எதுவுமே நல்லா இல்லாமல் இருக்குது, எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா சரி ராகு திசை வந்திருக்குது, இப்போ தான் உங்களுக்கு எதுவுமே இல்லையா, இதுக்கு முன்னாடி எல்லாமே இருந்துச்சா அப்படின்னு கேட்டபோது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிரிப்பு. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய கஷ்டம் பாதி குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது தானே தவிர, ராகு அப்படிங்கிறது அந்த தசாபக்தி காலம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா பேராசை அப்படிங்கிறத மட்டும் குறைச்சோம் அப்படின்னா போதும். எதுக்குமே ஆசைப்படாமல் இருந்தோம் அப்படின்னாலே அந்த ராகு திசை ராகு புக்தி அப்படிங்கிறத எளிமையாக கடந்து வந்துடலாம். அதே போல தான் சனி தசா புக்தி அல்லது அஷ்டம சனி, கண்டக சனி, 7 சனி, இப்படி எது நடந்தாலும் சரிங்க, அதாவது நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக உழைக்கணும். இந்த 2 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே அந்த காலகட்டத்தையும் நம்ம எளிமையாக கடந்து வந்துடலாம். இந்த கிரகங்கள்லாம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, வாழ்க்கையில் இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு உணர்த்துது. இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் பாடம் எடுக்கும்போது ஸ்ட்ரிக்டாக எடுக்கிறாங்க, பாடம் எடுக்கும்போதும் சரி கிளாஸ்லேயும் சரின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை ஒழுங்குபடுத்துறதுக்காகவும் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். அதே போல தான் கிரகங்களும் நம்மளை வாழ்க்கையில் ஒழுங்குபடுத்திக்கிட்டு தான் வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சனி ராகு ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறத நமக்கு கொடுப்பாங்க. அவங்க நமக்கு வாழ்க்கையில் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்தை நம்ம எளிமையாக கடக்கிறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கிறது பயன்படுத்துறதுக்கு கிடையாது, பக்குவப்படுத்துறதுக்கு. பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு குடும்பம் பார்த்திங்கன்னா நல்ல வசதியான குடும்பமாக இருக்குது, அந்த குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை சண்டையாகவே இருக்குது. அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா
எல்லாரும் பேச்சு வழக்கில் இந்த குடும்பம் வந்து உடையவே போகுது, இது வந்து சனியுடைய காலகட்டம், அதனால குடும்பமே உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை குறைச்சி பொறுமையாக அமைதியாக நடந்துக்கங்க. உங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு அதிகமாக பேசாமல் அமைதியாக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னாலே அந்த காலகட்டத்தை எளிமையாக வந்து கடந்துடலாம். இப்போ வந்து அந்த குடும்பத்தில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்லாவும் இருக்காங்க, நிம்மதியாகவே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்கள் நம்மளை வந்து பக்குவப்படுத்துறதுக்காக தான் இருக்குது. கிரகங்களை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு கஷ்டமான காலகட்டத்தையும் நம்ம வந்து எளிமையாக கடந்து போயிடலாம். ஸோ சனியும் ராகும் நமக்கு உணர்த்துவது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான். அந்த காலகட்டத்தில் நம்ம பேராசைப்படாமல் கோவப்படாமல் நேர்மையாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப எளிமையாக அந்த காலகட்டத்தை நம்ம வந்து கடந்துடலாம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த திரு பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.